கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூலு எல்லா காலேஜ்லேயும் இந்த பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா ஸ்கூல்லேயுமே. பாண்டிச்சேரியில் 1வது படிக்கிற குழந்தை, வெறும் 1வது படிக்கிற குழந்தைய ஒருத்தவன் பாலியல் வன்புணர்வு 3 மாதமாக. இது இந்த போலீஸ்காரங்களாம் அவனுக்கு பாதுகாப்பு வேறு, மக்கள் வந்து அவனை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பு பண்ணி அவனை ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இனி மக்கள் வந்து போலீஸையே அடித்து கையை காலை உடச்சி குற்றவாளி யார் அவனை கோர்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிற அளவுக்கே எதுவும் இல்லை. மக்களே இனி எவன் போலீஸ்காரன் வந்தாலும் சரி, சட்டத்தை காப்பாற்றுறன் புடுங்குறன் எவன் வந்தாலும் சரி, மக்களே அடித்து நவுத்தி குறுக்க வர கௌசிக்கா இருக்கட்டும் போலீஸு அடித்து சாத்திட்டு மக்களே வந்து தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ ஏன்னா ஒவ்வொரு குற்றம் நடக்கிறப்பையும் இந்த கோர்ட்டு வந்து சரியான தீர்ப்பு கொடுத்துரும், போலீஸ்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் வந்து நினச்சி எல்லாமே ஏமாற்றம் தான். ஆனால் இனிமே அப்படி இருக்க மாட்டாங்க மக்கள். கண்டிப்பாக குற்றவாளிக்கு மக்கள் கையாலேயே தான் தீர்ப்பு எழுத போகிறாங்க. அது ஒரு படுகொலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். குற்றவாளி அவனை மிதித்து பிதுக்கி கொடூரமாக கொன்றுவாங்க பப்ளிக்லே. இனி கோர்ட்டு போலீஸ்காரன் எவன் வந்து தடுத்தாலுமேவும் போலீஸ்காரனையும் மிதிப்பாங்க. நடக்கும். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக போயிட்டுருப்பாங்க. நீதி கிடச்சிருன்ட்டு. இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, ஸ்ரீமதி. இப்போ என்னென்னா அதுக்கு தீர்ப்பு வரல, அந்த பொண்ணு இறந்ததுக்கான தீர்ப்பு எதுவும் வரல. ஆனால் அந்த பொண்ணுடைய அம்மாவை A1 அக்யூஸ்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஸ்கூலை போய் அடித்து உடைச்சாங்க இல்லையா, பெஞ்செல்லாம் தூக்கி அடித்து உடைச்சாங்க இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்களெல்லாம் குற்றவாளின்னு இது பண்ணியிருக்காங்க. அந்த மெயினான விஷயம் என்ன, அந்த ஸ்கூலில் அந்த ஸ்ரீமதிங்கிறவ எப்படி இறந்தா, ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணுச்சு, அந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ரூமில் கட்டில் இருந்தது, இது கடந்தது, அந்த இதெல்லாம் இருந்ததுங்கிறாங்க. அதெல்லாம் விசாரிக்கலை. அந்த பொண்ணுடைய அம்மாவை A1 குற்றவாளி.